வணக்கம் மக்களே, எத்தனையோ ஆயிரம் பாட்டு பாடியிருக்கேன். நான் கஷ்டப்பட்ட ஒரே பாட்டு இதுதான். பாடகி எஸ் ஜானகி ஓபன் டாக். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாடகி எஸ் ஜானகி தனது இசை பயணத்தில் கஷ்டப்பட்டு பாடிய பாடல் ஒன்றை பற்றி கூறிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இந்தியாவின் புகழ்பெற்ற பாடகிகளில் ஒருவர் எஸ் ஜானகி. தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, இந்தி என 17 மொழிகளில் 40,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். பல பாடல்களை அவரே எழுதி பாடியதாகவும் சொல்லப்படுகிறது. ஜானகி அம்மா என்று அன்போடு அழைக்கப்படும் இவர் 1957ஆம் ஆண்டு வெளியான விதியின் விளையாட்டு என்ற திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார். பாடகி ஜானகியின் புகழ் சிங்காரவேலனே தேவா என்ற பாடலின் மூலம் உலகம் எங்கும் பரவியது. இதையடுத்து எக்கச்சக்கமான பாடல் வாய்ப்புகள் இவருக்கு குவிந்தது. தனது குரலால் ரசிகர்களை சுண்டி இழுக்கும் பாடகி ஜானகி அனைத்து வயதினர்களுக்கும் ஏற்றாற்போல் பாடல்களை பாடக்கூடிய வல்லமை படைத்தவர். 6 வயது குழந்தை முதல் 60 வயது கிழவன் என தனது குரலில் வித்தியாசம் காட்டி பாடும் திறமை கொண்டவர். கண்ணா நீ எங்கே, வாவா நீ இங்கே என்ற பாடலில் 2 வயது குழந்தை போலவும், காதலின் தீபம் ஒன்று பாடலில் இளம் பெண் குரல் போன்றும் பாடல்களை பாடியுள்ளார். இளம் வயதில் உதிரிப்பூக்கள் படத்தில் இடம் பெற்றிருந்த போடா போடா போக்கை என்ற பாடலை பெரியவர் குரலில் பாடி அசத்தியிருப்பார். இளையராஜாவின் இசையில் எண்ணற்ற பாடல்களை பாடியுள்ளார். MSV, AR ரஹ்மான் என அன்று தொடங்கி இன்றைய தலைமுறை இசையமைப்பாளர் வரை பாடியுள்ளார். வசீகர குரல் மூலம் ரசிகர்களை மயக்கிய இவர் 2 முறை தமிழ் பாடல்களுக்காகவும் 1 முறை மலையாளம் மற்றும் 1 முறை தெலுங்கு பாடலுக்கு என 4 தேசிய விருதை பெற்றுள்ளார். பாடகி எஸ் ஜானகிக்கு தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்தது. மேலும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்கள் இவருக்கு பல்வேறு விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது. இந்நிலையில் தான் பாடியதில் தனக்கு கடினமாக இருந்த பாடல் ஒன்றை பற்றி கூறியிருக்கும் வீடியோ JKV மீடியா யூடியூப் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. ஜானகி 1977ஆம் ஆண்டு வெளியான ஹேமாவதி என்ற கன்னட திரைப்படத்தில் வெளியான சிவா சிவா என்னடா நாளிக்கே ஈகே என்ற பாடல் கடினமாக இருந்ததாக தெரிவித்தார். இந்த பாடலுக்கு எல் வைத்தியநாதன் இசையமைத்திருந்தார். இந்த பாடல் மிகவும் சவாலானதாக இருந்ததற்கு காரணம் இசையமைப்பாளர் தோடி மற்றும் போகி ஆகிய 2 வெவ்வேறு ராகங்களை ஒவ்வொரு மாற்று விரலிலும் மாற்றி மாற்றி பாடும் விதமாக அமைந்ததே ஆகும். ராகங்களின் இந்த நுட்பமான மற்றும் விரைவான மற்றும் காரணமாக இதை தனது திரை வாழ்க்கையில் மிகவும் கடினமான பாடல் என்று எஸ் ஜானகி குறிப்பிட்டுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாடகி ஜானகியை உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.